Hello friends, welcome to Bangalore Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான ingredients என்னங்கறதை இப்ப பாத்துறலாம். துருவன தேங்காய் அரை கப், ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு பொடியா நறுக்கி வெச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி, சின்ன வெங்காயம் 10 ல இருந்து 15 உரிச்சி வெச்சுக்கோங்க. பொடியா நறுக்குன வெங்காயம் அரை கப், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள். நீங்க சாம்பார் மிளகாய் பொடி இருந்தா கூட போட்டுக்கலாம், அது கூட நல்லா இருக்கும். இல்ல மிளகாய் தனியா சேர்த்து அரைச்சிருந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லி இலை. கத்திரிக்காய் ஒரு 400 கிராம் எடுத்துர்க்கேன். இது நேத்திக்கு தோட்டத்துல ஃப்ரெஷ்ஷா பறிச்சிட்டு வந்தது. நேத்திக்கு நாங்க வெஜிடபிள் பிக்கிங் போயிருந்தோம். அந்த வீடியோ என்னோட இன்னொரு சேனல்ல இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், பார்க்கறவங்க பாருங்க. இது இந்த மாதிரி தோல் மூடி இருந்தா எலசா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்குறதா பார்த்து குட்டி குட்டியா இருக்குறதா எடுத்துக்கோங்க. இதை எப்படி கட் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த காம்பு சைடு எடுத்துறலாம். ஒரு சில கத்திரிக்காய்ங்க இந்த சைடு கூட மெலிசாவே இருக்கும் காம்புலாம். அந்த மாதிரி இருந்தா நீங்க அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் மோட்டாவா இருக்குறதால இந்த சைடு நான் எடுத்துற போறேன். இதை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு தண்ணியில உப்பு போட்டு வச்சிட்டு அதுல போட்டுக்கோங்க. இன்னும் ஒன்னு காட்றேன். இந்த மாதிரி இவ்வளவுதான். இதுல நம்ம மசாலா ஸ்டஃபிங் பண்ணணும். இப்படி செஞ்சிட்டு இந்த தண்ணியில போட்டுட்டு நான் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வச்சிடுறேன். அப்ப கருப்பாகாம இருக்கும். இதில் வச்சிட்டு நம்ம அடுத்ததா மசாலா ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இதில் 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்ச 2 தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது பாருங்க, தக்காளி இப்போ நல்லா வதங்கிருச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்க தனியா கூட வதக்கிக்கலாம், வெங்காயம் கூட சேர்க்காம கூட வதக்கலாம். பாருங்க நல்லா வதங்கிருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மசாலா வரைக்கிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய், இஞ்சி, பூண்டு இது மூணுத்தையும் மிக்ஸி ஜார்ல மாத்தி அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துருங்க. நான் அரைச்சிட்டேன். இது ரொம்ப வெண்ணெய் மாதிரி அரைக்க கூடாது, முக்காவாசி அரைஞ்சா போதும். இப்போ இந்த வெங்காயம் நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இல்லீங்களா, அதை போட்டு அரைச்சிடலாம். கொஞ்சம் 90% அரைஞ்சா போதும். இதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச மிளகாய் தூள், தனியா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, பொடியா நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை இதை போட்டுட்டு பல்ஸ்ல போட்டு ஒரு 2 சுத்து சுத்தி எடுத்துக்கிட்டா போதும். இந்த மாதிரி அரைச்சி இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கோங்க. கொத்தமல்லியை போட்டுட்டு ரொம்ப அரைச்சிங்கன்னா மசாலா கிரீன் கலரா மாறிடும். அதனால தான் ஜஸ்ட் பல்ஸ்ல போட்டு எடுத்துக்கணும். இப்போ இதே ஜார்ல நம்ம வதக்கி வச்ச தக்காளியை போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்த தக்காளி இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இப்போவே நீங்கள் உப்பு காரம் ஏதாவது சரி பார்க்கணுன்னாலும் பார்த்துருங்க. இப்போ உப்பு தண்ணியில் போட்டு வச்ச கத்திரிக்காயெல்லாம் நான் எடுத்துட்டேன். இது பாருங்கள், கலர் மாறவே இல்லை, அப்படியே இருக்குது. இப்போ இந்த மசாலாவை இதுக்குள்ளே போட்டு ஸ்டஃப் பண்ணணும். இதே மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சுருங்க. இப்போ எல்லா கத்திரிக்காய்க்கும் நான் மசாலா ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததான் நம்ம தாளிச்சிடலாம். ரெடி. இப்போ ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம் போட்டுட்டு நம்ம பொடி அரைஞ்சி வச்ச வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை இதை போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிருச்சு. இதில் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த கத்திரிக்காய் மசாலா போட்டு நல்லா வதக்கிடலாம்.
இதில் வந்து தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க வேண்டாம். இது நல்லா வதங்கணும், நல்லா வதங்கி சுருண்டு வரணும். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை வந்து மூடி வச்சு வதக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சு வருது. இதை வந்து நடுவில் அடிக்கடி கிளறி பார்க்கணும். இப்போ நான் மூடி வச்சுருக்கேன். கொஞ்சம் மேலெல்லாம் தெளிக்கும், கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. தீ வந்து மீடியமாக இருக்கணும், ரொம்ப கம்மி பண்ணிட வேண்டாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. தோசை, சப்பாத்தி, அப்புறம் பிரியாணிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ணுன்னா நம்ம இப்படியே சாப்பிட்டுடலாம். இது ரைஸுக்குன்றதால நான் குழம்பு மாதிரி பண்ண போகிறேன். தீ அதிகமாக வச்சுட்டா நமக்கு வந்து கத்திரிக்காய் வந்து வேகாமல் இருந்துடும். அதனால் வந்து தீ மீடியமாக வச்சு இதை இன்னும் சுருண்டு வதக்கணும். இன்னும் கொஞ்சம் கத்திரிக்காய் வேகலை, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். நான் மூடி வைக்கிறேன் திரும்பி. இப்போ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பு வேணுன்றதால தண்ணியை ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து ஏற்கனவே இந்த பவுலில் இருந்த மசாலா, அப்புறம் ஜாரில் இருந்த தண்ணி எல்லாமே கழுவி நான் பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிடலாம். நம்மளோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கொதிக்கட்டும். கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக கொதிக்குது. காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போது சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இப்போ சாப்பிட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சுட சுட சாதத்தோட நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.